யார் வேணா வாழலாம், ஆனா தமிழர் மட்டும் தான் ஆளணும் அப்படின்னு நீங்க சொல்றதுல எனக்கு ஒரு சின்ன முரண் இருக்கு. இங்க யார் தமிழர் அப்படின்ற கேள்வி, யார் தமிழர்னு கேக்குறீங்க? நீ ஏன் தமிழரா இங்க வந்து மாறுற? நீ என்ன அடையாளம்? குஜராத்தியா? குஜராத்தியா அதுல எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே. நீ பீகாரியா? இந்த மராட்டியரா? மராட்டியராரு எனக்கு ஒன்னும் சிக்கல் இல்லையே. அதுல என்ன அவர் தமிழராக மாட்டாரான்னு நீ அவரை இனம் மாத்திக்கிட்டு இருக்க? மத மாத்திரத்தை குற்றம்னு சட்டம் வச்சுட்டு நீ இனம் மாத்திக்கிட்டு இருக்க? காக்கைய ஏன் கொக்காக்குற? கொக்கை ஏன் காக்கையாக்குற? ஒரு பெரிய மாந்தோப்பு இருக்கு, அந்த மாமரம் வைக்கிற காலத்திலேயே இந்த பலாமரம் வச்சு வளர்த்துருக்குது. 10 பலாமரம் இருக்கு, 1000 மாமரம் இருக்கு. ரொம்ப நாளா இந்த மாமரத்தோடவே இந்த பலாமரம் இருக்குன்னு இத மாமரம்னு சொல்லுவீங்களா பலாமரம்னு சொல்லுவீங்களா? எப்பலா பலாதான் மாமாதான். அப்ப இந்த தமிழனுக்கு ஒரு பேரன்பு இருக்கு. யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொன்னவன் தான். நீங்க சொன்ன பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னவன் தான். பாரடா உன் மானுட பரப்பை, மானுட சமுத்திரம் நான் என்று கூவு, மக்கள் பெருங்கடல்னு சொன்னவன் அவன் தான். எல்லாருக்கும் தனித்தனியா வீடு கட்டி போன பிறகு என் வீட்டுல எல்லோரும் கூடி வாழணுங்கிறது சரி, என் வீட்டுல நீயே தலைவனா இருந்த ஆளணும் ஏற்க முடியாது. அது உங்களுக்கு புரியுதா? அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம், தகப்பனையும் தலைவனையும் நான் கடன் வாங்க முடியும். அப்ப என்ன செய்யலாம்? தகப்பன் பெத்தவனா இருக்கணும், தலைவன் ரத்தவனா இருக்கணும். இந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்க பிள்ளைகள் நாங்க. அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை வருது? மக்களை வந்து இரண்டாம் தர குடிமக்களா வந்து ட்ரீட் பண்றதுல எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. இரண்டாம் தர குடிமக்களா யாரு ட்ரீட் பண்ண? அவங்க எங்களை பண்றாங்களா தமிழர்களை? நாங்க தமிழர்கள் அவங்கள பண்றோமா? நீங்க வந்து அப்படி ஆயிருமோ அப்படின்ற ஒரு அது நீ நான் தான் சொல்றேன், பேரன்புக்காரங்கிறேன், அச்ச உணர்வு இருக்கு. அது தேவையற்றதுங்கிறேன். என் கட்சியில யாரு போட்டியிடல? கன்னடரா, தெலுங்கரா, மலையாளியா, இல்ல சௌராஷ்டிராவா? யாரு போட்டியிடல? ட்ரம்ப் வந்தாலே சீட்டு கொடுக்க தயாரா இருக்கேன். நீங்க ஒபாமா வந்தாலே ஒரு தொகுதியை கொடுத்து நிறுத்த தயாரா இருக்கேன். நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நம்ம அரசியல் கோட்பாட்டை புரிஞ்சுக்கணும். கட்சி எல்லா மக்களுக்கும், கட்சி எல்லா மக்களுக்கும், அரசியல் எல்லா உயிர்களுக்கும். ஏன்னா எங்க கோட்பாடு எல்லா உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்கிற சேவையும் தான் அரசியல். இது எங்க கோட்பாடு. தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழனுக்கு. ஏன்னா இந்த ஒரு நிலம் தான் எனக்கு. இதை ஒன்றை கொடுத்துட்டா